ஃபஸ்ட்டு யார் ஹீரோன்னு எனக்கு தெரியாது. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். சார் வந்து சார் பண்ண சீன்ஸ்லாம் நான் வந்து முன்னாடியே பார்த்து ரசித்து எடிட் பண்ணுறன்ற ஒரு ஃபீலிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நான் வினோத்தண்ணன் கூட தீரன் அடையாளம் ஒன்று படம் ஒர்க் பண்ணேன். நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அந்த படம் ஒர்க் பண்ண பிறகு தான் எனக்கு ஆர்டர் வாய்ப்பே கிடச்சிது. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடகவியல் நண்பர்களுக்கும் வணக்கம். என்னோடது முதல் சினிமா மேடை. ஏற்கனவே யூடியூப் மேடைகளில் நிறையா பேசியிருக்கேன். இதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னா இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அடுத்து இரா சரவணன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏற்கனவே நடிச்சிருக்காரா இல்லைன்னு எதுவுமே தெரியாமல் முதல்ல வாங்க நடிங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு எனக்கு கொடுத்த என் மேலே நம்பிக்கை வச்சார். எனக்கு நடிக்க தெரியுமான்னு கூட தெரியும்னு தெரியல. நம்பிக்கை வச்சு உண்மையில் வாய்ப்பு கொடுத்தார். ரொம்ப நன்றி சார், உண்மையில் நன்றி சார் உங்களுக்கு. அடுத்தபடியாக வந்து சசிகுமார் சார், நான் வந்து அவருடைய படங்களை பார்த்து ரசிச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து நடிக்க போகிறோமான்னு தெரியாது எனக்கு. ஃபஸ்ட்டு யார் ஹீரோன்னு எனக்கு தெரியாது. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், தஞ்சாவூருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் சசி சாரோட தான் நடிக்க போகிறோம்னு. அது ஒரு எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது. என்னை உட்கார சொல்லி தான் பேசுவாங்க பக்கத்தில் இருக்கும்போது. அவ்வளோ ஒரு அன்பை கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். அவரோட நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக பாலாஜி சக்திவேல் சார், அதுவும் சாரையுமே எனக்கு தெரியாது. காதல் படம் இயக்குனர்னு எனக்கு தெரியாது. நான் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பாலாஜி சக்திவேல் சாருங்கிறது தெரியும் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் பார்த்ததில்ல முன்னாடி. நான் அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் படத்தில் போயிட்டு இருக்கும்போது ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது சரி ஓகே அவங்க இயக்குனர் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி தான் இருப்போம். ஆனால் அங்கே வந்தோடனே ஜாலியாக ஜோவியாக ஆயிடுவாப்புல. எல்லாரோடையும் ஜாலியாக பேசி எல்லாரையும் இன்ட்ராக்ட் பண்ணி அங்கே இருக்கிறவங்களை கலகலப்பாக்கிட்டு அப்புறம் தான் அதுக்குள்ளே வருவார். உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார், பாலாஜி சக்திவேல் சார். உங்களோட நடித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தபடியாக நான் நடித்து முடிச்சு இந்த படம் ஃபஸ்ட்டு ப்ரிவியூஸை பார்த்தோன்னே ட்ரைடன் டாட்ஸ் ரவிக்குமார் சார் வந்து எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. அது எத்தனை வாழ்த்து சொல்லுவாங்கன்னு தெரியாது. உடனே எனக்கு இன்னொருத்தவங்க மூலமாக கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சரவணன் சார் தான் தகவல் சொன்னேன் எனக்கு. அப்புறம் ஆஃபீஸ்க்கும் வர சொல்லி என்னை வாழ்த்து சொன்னாங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சரண் அண்ணன் கேமராமேன், அவரும் வந்து அன்பாக அவ்வளோ அழகாக பேசுவார். அப்புறம் குரு அண்ணன், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் இருக்குது, ஒரு நல்ல வாழ்வியல் இருக்குது. இந்த படத்தை நீங்களாம் அன்பாக ஒரு ஆதரிக்கணும். எங்கள் அப்பா சின்ன பிள்ளையில் சொல்லுவார், ஒரு கத்தியும் ஒரு பேனா வச்சுக்கிட்டு இது எது உனக்கு பெரிய ஆயுதம் சொல்லுன்னு சொல்லுவார். நான் ஒரு 8th படிக்கும்போது எனக்கு தெரியலப்பா கத்தி தானப்பா அப்படின்னு சொல்லுவேன். இல்லை பேனா தான் பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவார். எப்படிப்பான்னு சொல்லுவேன். எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு. அப்போ வந்து சொன்னார், பேனா தான் பெரிய ஆயுதம், இது நினச்சா என்ன வேணால் மாற்றிடலான்னு. அப்படி மாற்றக்கூடிய சக்தி கொண்ட நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நல்ல படத்தை எடுத்திருக்கோம். நீங்கள் நினச்சா மட்டும் தான் சேர்க்க முடியும். இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும், நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். அதை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிக்கிறேன். நன்றி. மேடையில் இருக்கும் அனைவருக்கும் பிரசன்ட் மீடியாவுக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் இரா சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் ஒரு கிடாயின் கதை மூலம் விடுத்திரை மட்டும் தான் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு சார் தான் கூப்பிட்டு நான் இந்த படம் கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் சசி சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். அவர் கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நல்லா கோஆப்ரேட்டிவ், அப்புறம் நிறைய சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ சார். அப்புறம் கனி சார் கூட நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு படம் ஒர்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் கேமராமேன் பண்ண ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் டைலாக்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே. அதுக்கப்புறம் ஜிப்ரான் சாரோட பிஜிஎம் தான். அதுதான் என்னோட விஷுவல்ஸும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அப்புறம் பாலாஜி சக்திவேல் சார், ஸ்ருதி எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியனாக எடிட்டர் நெல்சன் ஆட்னி, அப்புறம் உதய் ஆர்ட் டைரக்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா இப்போ ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ. மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். முதல்ல நான் வந்து இதை ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஒரு ஸ்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப முக்கியமான படம். என்னை நம்பி இவ்வளோ பெரிய படத்தை வந்து டேரக்டர் இந்த படத்தை கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப பெரிய நன்றின்றதை தாண்டி வாய்ப்பு அப்படின்றத தாண்டி எனக்கு இது ஒரு வரம் மாதிரி. ஏன்னா வந்து சார் இப்படி ஒரு பாத்திரத்தில் நடிக்கிறது, அதை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த ஒரு கேரக்டர். அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு, அவ்வளோ படம் பார்த்து ரசிச்சிருக்கேன். திடீர்னு வந்து அவர் இப்படி நடிக்கிற படத்தை வந்து நான் எடிட் பண்ணுறேன்னு நினைக்கிறப்ப பயங்கர பெருமையாக இருந்துச்சு எனக்கு. சார் பண்ண சீன்ஸ்லாம் நான் வந்து முன்னாடியே பார்த்து ரசித்து எடிட் பண்ணுறன்ற ஒரு ஃபீலிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதை ரஷ்லேருந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற வரம் வந்து எனக்கு கிடச்சிது. அது வந்து நான் வந்து டேரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் கூட வேலை செஞ்ச டிஓபி, கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய குருநாதர் எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்களுக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய மனிதர்கள்லாம் இருக்காங்க. இவங்களோட வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல தான் எனக்கு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு பரிந்துரை செய்த
கோ டைரக்டருக்கு குரு அவர்களுக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் சார், அப்புறம் சசி சாரோட நான் 3வது படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வினோத் அண்ணன் கூட தீரன் அடையாளம் ஒன்று படம் ஒர்க் பண்ணேன். நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அந்த படம் ஒர்க் பண்ண பிறகு தான் எனக்கு ஆர்ட் வாய்ப்பே கிடச்சிது. அவர் மேடையில் நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அது இல்லாமல் ஆர்ட் டீம் விஜயகுமார் என் நண்பர் இந்த படத்தில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். செந்தமிழன், சீமான் அண்ணன் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். மிகவும் நெகிழ்வான ஒரு தருணம். எத்தனையோ படங்களை இந்த திரையரங்கில் பார்த்திருக்கிறேன். இந்த மேடைக்கு வருவதற்கு இத்தனை நாட்கள் ஆகியிருக்கின்றது. அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த இரா சரவணன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை அள்ளி வழங்கி அகம் மகிழ்கிறேன். இந்த படம் மிக சிறந்த ஒரு படம். எல்லா படங்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை கிடையாது. இந்த படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு நிச்சயமாக அது புரியும். நந்தன் என்கிற இந்த பெயரே ஒரு பெரிய இந்த இந்திய சரித்திரத்தினுடைய மிகப்பெரிய வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படம். ஏன்னா படத்தை இதை தாண்டி நந்தன் என்கிற அந்த பேரை தாண்டி நம்மளால வேற எதையும் பேச முடியாது. எதை பேசினாலும் வெளியில விஷயங்கள் தெரிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால 20ஆம் தேதி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். உங்க ஆன்மாவை உழுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். நந்தன் என்கிற இந்த பேருக்குள் அத்தனை விஷயங்கள், இந்த தமிழ் சமூகத்தினுடைய, இந்திய சமூகத்தினுடைய இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், எல்லா பிரச்சனைகளையும் மையமாக கொண்டு மிக அற்புதமாக எளிய ஒரு திரைமொழியால் உருவாக்கப்பட்டிருக்கூடிய மிக நல்ல படம் இந்த படம். அப்படிப்பட்ட ஒரு படத்தில் மிக அற்புதமான பாடல்களை எழுதுவதற்கான வாய்ப்பை தந்த இரா சரவணன் ஐயா அவர்களுக்கும், என் பாடல் வரிகளை ஒத்துக்கொண்டு மிக பிரமாதமான ஒரு இசையை வழங்கிய ஜிப்ரான் ஐயா அவர்களுக்கும், இந்த பாடல்களை வெளியிடுவதற்காக என்னை ஒரு அறிமுகம் இல்லாத, ஒரு பெரிய புகழ் இல்லாத ஒரு பாடலாசிரியனை ஏற்றுக்கொண்ட சந்தோஷ் ஐயா அவர்களுக்கும் மற்ற இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் இந்த இனிய தருணத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வரியையும் ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரசிகர் இந்த படத்தினுடைய இயக்குனர் இரா சரவணன் ஐயா அவர்கள். அதாவது இந்த பாடலிலே எக்கி எக்கி பாக்குறேன் அப்படிங்கிற அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 4 வரி இருக்கும். பாத்தீங்கன்னா அதாவது பரிகாரமா கரைச்சானே நான் ராணி தேனி ஆன, பரிகாரமா சிரிச்சானே நாணி கோணி போனேன் அப்படிங்கிற வரிகளை அவர் சொல்லி சொல்லி மகிழ்ச்சி அடைவார். என்ன சார் இப்படி ஒரு வரியை எழுதிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரண வார்த்தைகள் தான், ஆனா அந்த இசையில உட்கார்ந்து அவருடைய அற்புதமான இசையில வருகிற போது நெஞ்சை பிசைகிற ஒரு உணர்வை தருகிற ஒரு அற்புதமான இசையை அவர் தந்திருக்கின்றார். அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க எத்தனையோ படங்களில் நாம் பாடல்கள் எழுதலாம். ஆனால் இந்த படம் அப்படி நாம் கடந்து செல்ல முடியாத ஒரு படம். அப்படி நாம் கடந்து செல்ல முடியாத ஒரு படத்தில் ஒரு நல்ல பாடலை எழுதுவதற்கான வாய்ப்பை தந்த இயக்குனர் இரா சரவணன் ஐயா அவர்களுக்கும், இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும், குறிப்பாக கதையினுடைய நாயகன் சசிகுமார் ஐயா அவர்களுக்கும், சமுத்திரகனி ஐயா அவர்களுக்கும், அற்புதமாக நடித்திருக்கக்கூடிய இயக்குனர் பாலாஜி சக்திவேல் ஐயா அவர்களுக்கும், குரு அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த இனிய தருணத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இருகரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மிக இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கின்ற பொழுது, மனைவி தவறி அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் கொடுத்த இந்த வாய்ப்பு, அவர் கொடுத்த ஆறுதல் வார்த்தைகள் என்பது, அதாவது வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பையும் சுதந்திரத்தையும் கொடுத்து மிக நல்ல படத்தில் எழுத வாய்ப்பளித்த அவருக்கும், இந்த படத்திலே சம்பந்தப்பட்டிருக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவர்களுடைய பாதங்களை தொட்டு நான் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.